கடந்த முறை வந்து ஐயா நயனார் நாகேந்திரன் தான் வென்றிருந்தாங்க. பிஜேபி கூட்டணியில் ஐயா வென்று வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐயா தொகுதிக்கு எந்த செயல்பாடும் இல்லை, தொகுதிக்கு வர்றதும் இல்லை. ஏன்னா ஐயா வந்து எம்பி ஆகணுங்கிற எண்ணத்தில் அங்கே போட்டிட்டாங்க. அதுலேயே ஐயா கவனம் செலுத்தினால தொகுதிக்கு வர முடியல. தொகுதியை கவனம் செலுத்தவே இல்லை. தொகுதி நிலைமை 5 ஆண்டுக்கு முன்னக்கூட்டி நான் தொகுதியை எப்படி பார்த்தேன்னா 9th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். கிளாஸ் ரூம்ல பேக்ல கஞ்சா வச்சிருக்கானான்னு செக் பண்ணுவாங்களாம். பள்ளி 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன்ட்ட அவன் என்ன பண்ணுவான்னா கஞ்சா பயன்படுத்திட்டு சானிடைசரை வச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு அந்த வாடையே தெரியாம வகுப்பறையில 9ஆம் கிளாஸ் பையன் இருப்பான். அப்ப இந்த காவல்துறைக்கு தெரியாதா? அப்ப இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? இந்த அரசாங்கம் தலைமையை இதை விரும்புதா? நான் நாள்தோறும் மக்களோட பயணப்படுறேன், அதனால தெளிவா என்னால சொல்ல முடியும். அப்ப அவங்ககிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பேருந்துலாம் கொடுத்தேன்னா பேருந்தே எங்க ஊருக்கு கிடையாது, நான் எதுல ஏறி போவேன்னு கேக்குறாங்க. அப்ப மக்களுக்கு புரியாதா எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. பேருந்து எனக்கு கிடையாது, கட்டப்படியில பேருந்து போகாத கிராமங்கள் நிறைய இருக்கு. இவங்க இந்த திராவிட மாடல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எதையுமே மக்களுக்கு செய்ய மாட்டாங்க. எல்லாம் பேச்சளவுல தான் இருக்கும், வாக்குறுதி அளவுல தான் இருக்கும். அது யார் ஐயாவா நயனாராக இருக்கட்டும், திமுக இதுக்கு முன்னக்கூட்டி திமுக தான் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்களும் தான் இவங்களும் தான், அதை எந்த மாற்றமும் இல்லை, அப்படிதான் அவங்க இருக்காங்க. இந்த அரசு பெண்களோட வாழ்க்கையை முன்னேற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. நாள்தோறும் அவங்களை சந்திக்கிறதுனால சொல்றேன், அவங்களுக்கு எந்த இடத்துல உண்மையிலே அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லா இடத்துலயுமே இப்ப வடநாட்டவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. திருநெல்வேலி அப்படிதான் இருக்காங்க, எல்லா இடங்களும் அப்படிதான் இருக்கு. வடக்கே இருந்து வர்றாங்க, அவங்க வேலை வாய்ப்பை தேடிங்க வர்றான். ஆனா எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். நம்ம வந்து நமக்கான வேலை பார்த்தாலுமே தன்மானத்தோட வாழ்வோம் நம்ம. அப்ப நமக்கான வேலையை நம்ம உரிமையை அந்த இடத்துல நம்ம பேசுவாங்க நம்ம பிள்ளைங்க, உடனே நம்மளை வெளியே தள்ளி. காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு? முதலமைச்சருக்கு தானே வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு அந்த கூலிப்படையை இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? அதை கூட செய்ய முடியலன்னா அப்ப எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கணும்? எதை சொன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து இவங்களுக்கு நல்ல கொடுத்து சரி பண்ணிடுவான். அதனால மக்கள் எந்நேரம் இதே போல நம்ம மனு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் மக்கள்கிட்ட நான் திரும்ப சொல்றேன், மனு கொடுக்குற இடத்துல என்னை வைக்காதீங்க, என்னை அதிகாரத்தை கொடுங்க. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவை கொடுத்து கொண்டிருக்கும் அத்தனை நல்லுணங்களுக்கும் எங்களோட நன்றி. எங்களோட எல்லா காணொலிகளையும் பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வரக்கூடிய அத்தனை பேரும் வந்து 88% மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. அப்படின்னு நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த பெல் பட்டன் அழுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களை இன்னும் மேலும் உற்சாகப்படுத்தி நிறைய காணொலிகள் புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு உதவும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா சத்யா அவர்கள். அக்கா வணக்கம். வணக்கம். அருந்தமிழ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக அக்கா அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறாங்க. இந்த திருநெல்வேலியில் வந்து மக்களின் மனதை கவர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகுன்ட்டு. இந்த முறை நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி, மகிழ்ச்சி. எப்படி போயிட்டு இருக்குக்கா களம்? எப்படி போயிட்டு இருக்கு களம்? இந்த முறை நமக்கானது, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா தொகுதி முழுக்க நான் பயணப்பட்டிருக்கிறதுனால தொகுதிக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு தெளிவாக விளங்கிடுச்சு. அதையும் தாண்டி கடந்த முறை வந்து ஐயா நயனார் நாகேந்திரன் தான் வென்றிருந்தாங்க, பிஜேபி. ஏன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஐயா வென்று வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஐயா தொகுதிக்கு எந்த செயல்பாடும் இல்லை, தொகுதிக்கு வர்றதும் இல்லை. ஏன்னா ஐயா வந்து எம்பி ஆகணுங்கிற எண்ணத்தில் அங்கே போட்டிட்டாங்க. அதுலேயே ஐயா கவனம் செலுத்தினால தொகுதிக்கு வர முடியல. தொகுதியை கவனம் செலுத்தவே இல்லை. தொகுதி நிலைமை 5 ஆண்டுக்கு முன்னக்கூட்டி நான் தொகுதியை எப்படி பார்த்தேன்னா, நான் 21 இதே நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கே நெல்லை சட்டமன்ற தொகுதியில தான் போட்டிட்டேன். அப்ப எப்படி இருந்ததோ அதே தான், எந்த மாற்றமும் இல்லை, அதே நிலைமை தான் நீடித்து கொண்டிருக்கு. அதனால களம் நமக்காக இப்ப மாறுது. இப்ப ஏன்னா
அதிமுகவுக்கா பிஜேபிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதே நடந்துட்டு இருக்காங்க. திமுக வழக்கம் போல இந்த 5 வருஷம் அவங்க செய்த கொடுமை மக்கள் கண்கூட பார்த்துட்டாங்க. அதனால திமுகவுக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து 2 முறை அமைச்சராக இருந்த ஒரு காரணத்தினால அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்த்துட்டாங்க மக்கள். இப்ப இந்த தடவை அவர் செயல்பாடு இல்லைங்கிறது உறுதியா உணர்ந்தாச்சு. அடுத்து களத்துல மக்களோட மக்களா நாம் தமிழர் தான் நிக்கிறாங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. உறுதியா நம்ம இந்த முறை வெல்றோம். இல்ல, பாஜகவின் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா போன தடவை வந்து நயினா நாகேந்திரன், இந்த தடவை வந்து அவர் வந்து ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்ப இந்த தடவையும் அவர் தான் போட்டியிட போறாரா? அதுதான் ஐயா வந்து சாத்தூர்ல நிக்க போறாருங்கிறது அடிப்படுது. ஐயாவுக்கே தெரியுது இங்க வந்து நம்ம ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிறது, திரும்பவும் நமக்கு இங்க இருக்குமா அப்படிங்கிறது புரியுது. அதனாலதான் சாத்தூரா நாங்குநேரியா அப்படிலாம் பேசுறாங்க. ஒண்ணு ஐயா சாத்தூர் போவாரு, இல்ல நாங்குநேரி போவாரு. திருநெல்வேலி கம்மி தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கும் திருநெல்வேலிக்கும் உள்ள பந்தத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்படியே ஐயா வந்தாலும் அது நமக்கு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ தொடர்ச்சியாக திமுக ஒரு விஷயங்களை பேசிக்கிட்டே வர்றாங்க. எப்போதும் போல் இல்லாம இந்த முறை வந்து பெண்களின் ஆட்சி நடக்குது, பெண்களின் முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆட்சியை ஐயா ஸ்டாலின் நடத்துறாரு. ஒரு இடத்துல வந்து நாங்கள் திராவிட மாடல் பேசிக்கிட்டு இருந்தோம். இது பெண்கள் மாடல் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சிருக்கு. பெண்கள் எல்லா துறையிலையும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது பெண்களின் அரசாக நடக்கும்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஐயா வந்து பெண்களுக்கு, அதுவும் மாதம் 1000 ரூபாய் பெண்களுக்குன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு மாத்தினாங்க. அப்ப இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு எல்லா பெண்களுக்கும் அதை கொடுக்குறோம், நாங்க அந்த 1000 ரூபாயை கொடுத்துருவோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, வீடு தேடி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அதுவும் செயல்பாட்டில் வரல. ஐயாவோட கணக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலே பெண்கள் எல்லாம் எனக்கு வாக்கு செலுத்திடுவாங்க. பெண்களோட ஆட்சி இந்த 1000 ரூபாய் மாதத்துக்கு 1000 ரூபாய் இதை மட்டும் ஐயா கணக்கு பண்ணிட்டு இருக்காரு. மிகப்பெரிய தப்பு கணக்கு போட்டாரு. ஓசி எங்க ஊர்ல பேருந்தே இல்லாத ஊர். நான் அன்னைக்கு போயிருக்கேன். எங்களுக்கு லட்சுமியாபுரம்னு ஒரு கிராமம் இருக்கு, கட்டப்புலின்னு ஒரு கிராமம் இருக்கு. நான் நாள்தோறும் மக்களோட பயணப்படுறேன், அதனால தெளிவா என்னால சொல்ல முடியும். அப்ப அவங்ககிட்ட சொல்றேன், இந்த மாதிரி நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பேருந்துலாம் கொடுத்தேன்னா பேருந்தே எங்க ஊருக்கு கிடையாது, நான் எதுல ஏறி போவேன்னு கேக்குறாங்க. அப்ப மக்களுக்கு புரியாதா எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க. பேருந்து எனக்கு கிடையாது, கட்டப்படியில பேருந்து போகாத கிராமங்கள் நிறைய இருக்கு. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி நீங்க எவ்வளவு, திருநெல்வேலிங்கிறது எவ்வளவு பாரம்பரியமான ஒரு தொகுதி நம்ம நினைக்கிறோம். வளமிக்க செழிப்பான ஒரு தொகுதி, பெரிய பெரிய ஆளுமைகள் இருந்த தொகுதி. எந்த ஊர் சொன்னீங்க? கட்டப்புலி. அந்த கிராமத்து பேரு கட்டப்புலி. லட்சுமியாபுரம் ரெண்டுக்குமே பேருந்து கிடையாது. பேருந்து கிடையாது. இந்த கட்டப்புலிக்காக நான் பலமுறை போய் மனுக்கள் கொடுத்துருக்கேன், ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன். அந்த மக்களுக்கு இவங்க உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, பிரச்சனை வந்துடும், சாதிய மோதல் வந்துடும், சண்டை வந்துடும். அந்த பேருந்து விடுறதுக்கு சண்டை வந்துட்டு சண்டைய பாக்குறதுக்கும் தீர்த்து வைக்கிறதுக்கு தாண்டா மக்கள் வாக்கு போட்டு ஒண்ணு அதிகாரத்துல உட்கார வச்சிருக்காங்க. அதை கூட செய்ய முடியல. அதுக்காக நான் வந்து உனக்கு பேருந்து விட மாட்டேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இழி நிலை. இவங்களோட மனநிலை இப்படியா இல்ல பெரிய ஒரு கேள்வி வருது இல்லையா? திராவிடம்ங்கிறது சமத்துவம் சமநீதின்னு சொல்லுகிற இந்த அரசு பேருந்து விட பயப்படுது அந்த ஊருக்கு. அப்ப நீ என்ன ஆட்சி செய்யற, என்ன நிலைமையில நீ வச்சிருக்கிற சட்ட ஒழுங்கு அப்ப எப்படி இருக்குது, என்ன சரியா இருக்கு? அங்க எதுவுமே இல்லாத சாதியின் அரசா தான் இப்ப சொல்ல முடியலையா? சாதிக்காக பயந்து கொண்டு ஒரு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. ஏன்னா என்கிட்ட சொன்னது அப்படிதான். அவங்க வந்து சண்டை வந்துரும், இது பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. தீர்த்து வைக்கிறதுக்கு தானே ஒரு அரசு. பலமுறை நான் எத்தனை நினைவூட்டல் மனு கொடுத்துருக்கேன் தெரியுமா? அதுக்கு மனுவை கொடுப்பேன், திரும்ப எந்த நடவடிக்கையும் இருக்காது, திரும்ப நினைவூட்டல் மனு கொடுப்பேன். இப்படியே மனுவை வாங்கி இந்த பக்கம் கிழிச்சு போட்டுருவாங்க. நம்ம அதிகாரத்துக்கு வந்தனும், அண்ணனோட ஆட்சி வரணும், அப்பதான் என் மக்களுக்கு உண்மையான விடியல். இவங்க சொல்ற விடியல்லாம் இல்லை, அப்பதான் உண்மையான விடியல். பல படங்களை எடுத்துக்கொண்டிருக்கார் மாரிதாஸ். அந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி மோதல் இருக்கிறக்கலாம் ஒரு தீர்வாக இந்த அரசு இருந்து கொண்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெற்று வார்த்தை, கட்டுக்கதை. அதாவது திரைப்படம், அது அவ்வளவுதான். திரைப்படத்துல அவங்க காட்சிப்படுத்துறாங்க, பார்த்து நம்ம மகிழ்ந்துக்கலாம். இப்படிதானா, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மகிழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான். மாதிரி உண்மை நிலைமையெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. பெண்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. எந்த ஊர்ல இருக்கிறா? என்கிட்ட எல்லா பெண்களும் சொல்லிட்டாங்க. உக்கிரங்கோட்டை கிராமத்துக்கு நான் போறேன், ஒரு அக்கா, நான் இந்த தெருவுல பேசிட்டு போறேன், அந்த அக்கா சொல்லுது, நீ இந்த பக்கம் வராம போயிருவியோன்னு கொஞ்சம் வருத்தப்பட்ட தங்கச்சி. நான் எல்லாத்தையும் வருவேன்க்கா, நம்ம நாள்தோறும் அண்ணன் சொன்னது போல
ஒரு பழமரக்கண்டோ பூச்செடியோ கொடுத்து மக்களை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். துண்டறிக்கை கொடுப்போம். நான் அவங்க கவனிச்சிருக்காங்க, மதுக்கடைகளை நான் மூடுவேன் அப்படின்னு சொன்னதை அவங்க கவனிச்சிருப்பாங்க போல. என்னை கண்டது கண்ணீர் வடிச்சாங்க. உண்மையிலே இந்த சாபம் சும்மா விடாது இவங்களன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியாளரை, இந்த திமுக ஆட்சியை, இந்த திமுக தலைமையை என்னோட சாபம் சும்மா விடாதுன்னு சொன்னாங்க. 22 வயது பையன், அவன் பையன் கல்லூரி படிக்கிற பையன், நாள்தோறும் குடிக்கிறது பிரச்சனை, குடிச்சிட்டு வீட்டுக்கே வர்றதில்ல. 5 நாளாச்சு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து. அப்ப இதை நீங்க முதல்ல மூடுங்க. அப்பெல்லாம் அக்காட்ட பேசுறேன், அக்கா இந்த அரசாங்கம் வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. யாரு கேட்டா 1000 ரூபாய், யாரு கேட்டா 1000 ரூபாய், யாரு கேட்டா, எனக்கு தேவையே இல்லை, மதுக்கடையை மூடுங்க. அண்மையில பார்த்திருப்பீங்க, பாளையங்கோட்டை பாத்தீங்களா, பள்ளிக்கூடத்துல பெண் பிள்ளைகள் மது இருந்தது வகுப்பறையில. அவ்வளவு எளிதா. இதை தாண்டி கஞ்சா அதை விட பயங்கரமா அங்க இருக்கும். கஞ்சா நீங்க பள்ளிக்கூட சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் இறந்தாங்க தெரியுமா? சார்ட்டர் பள்ளிக்கூடம் திருநெல்வேலியில, அந்த பள்ளிக்கூடத்துல தான் அது நடந்தது. அது நடந்த அன்னைக்கு நான் பதறி அடிச்சு நான் போறேன். போய் அங்க அந்த பிள்ளைகளுக்கு, அந்த பெற்றோருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமா கிடைக்கணும்னு நம்ம நின்று பேசுறோம், பண்ணி அங்க நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு அம்மா, அந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்த ஒரு அம்மா, அந்த பையனோட அம்மா, ஒரு அம்மா பேசுனாங்க. நாள்தோறும் இங்க வந்து ஒரு கிளாஸ்ல 9th படிச்சுட்டு இருந்தான் அந்த பையன். கிளாஸ் ரூம்ல பேக்ல செக் பண்ணுவாங்களாம். என்ன செக் பண்றாங்கன்னா, கஞ்சா வச்சிருக்கானான்னு செக் பண்ணுவாங்களாம். இது பக்கத்துலதான் எல்லா அலுவலகமும். பள்ளி 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன்ட்ட அவன் என்ன பண்ணுவான்னா, கஞ்சா, அது உண்மையிலே கஞ்சா எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது கஞ்சா குடிப்பான் நம்ம கண்டது இல்ல. கஞ்சா பயன்படுத்திட்டு சானிடைசர் இருக்குல்ல, சானிடைசரை வச்சு கையெல்லாம் தொடச்சிட்டு அந்த வாடையே தெரியாம வகுப்பறையில 9ஆம் கிளாஸ் பையன் இருப்பான், அதை பயன்படுத்துவான்னு என்று சொன்னாங்க. எனக்கு உண்மையிலே அதிர்ந்துட்டு. உண்மையிலே ஒரு பெட்டி கடையில, பள்ளிக்கூடத்துல கிடைச்சா பக்கத்துல பெட்டி கடையில எங்க எப்படி கிடைக்கு பள்ளி மாணவனுக்கு? அப்ப இந்த காவல்துறைக்கு தெரியாதா? அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியாதா? அப்ப இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்ப இந்த அரசாங்கம் தலைமையே இதை விரும்புதா? அவங்களே சொல்லி அப்படித்தானே வழிவிட்டு இருக்க முடியும், அப்படிதான் நம்ம சிந்திக்க முடியும். அந்த மாதிரிதான் இருக்காங்க நிலைமை. கஞ்சா மிக பயங்கரமாக நடமாடுது. நான் பிறந்து வளர்ந்த சிறு பிள்ளையிலிருந்து வளர ஒரு கிராமம் கிருஷ்ணாபுரம். எங்க ஊர்ல ஒரு திமுக பொறுப்பாளரோட வீட்டுல இருந்து கஞ்சா எடுத்தாங்க. திமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய பொறுப்பாளர் வீட்டுல இருந்து எடுத்ததாக செய்தித்தாள்ல வந்தது. இது உண்மை, நடந்தது. அப்ப அந்த அளவுக்கு கஞ்சா நடமாட்டம் அங்க தெளிவா. அங்க அந்த இன அழிப்புன்னு நம்ம ஈழத்துல நடந்தது சொல்றோம்ல, அதை போன்ற ஒரு இன அழிப்பு இந்த மதுவால இங்க பண்ணிட்டு இருக்காங்க. அத மக்கள் உணர்ந்துக்கிறாங்க. பெண்கள், அதுவும் எங்க தொகுதியில நான் ஏன் சொன்னேன்னா, அண்மையில நான் பேசும்போது கூட மாணவர்ல கூட்டத்தை கூட சொன்னேன், யாரும் போகாதீங்க கிட்ட, பெண்கள் படுங்கோத்துல இருக்கிறாங்க. உண்மையிலே இந்த மதுவால அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஏன்னா இவங்க வந்து உடல்நிலை பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் அது வேற விடயம். ஆனா நாள்தோறும் அந்த பிரச்சனையை எதிர்கொள்றது பெண்கள் தான். அவங்க சொல்லுவாங்க, காய்ச்சின கஞ்சியை நிம்மதியா குடிக்க முடியல தாயி, இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க என்கிட்ட. கட்டி பிடிச்சி எல்லா இடத்துலயும் அழுதுருக்காங்க. அவங்க தெளிவா சொல்றாங்க, 1000ம் வேண்டாம், 2000ம் எனக்கு தேவையில்லை, நான் இந்த சாராய கடையை மட்டும் மூடுங்க போதும். இதுதான் அவங்களோட கோரிக்கை. அப்போ பெண்களோட வாக்கு தான் நெல்லை தொகுதியில அதிகம். வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. பெண்கள்லாம் எல்லா இடத்துலையும் பாருங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த தடவை வந்து கிராஃப் முதற்கொண்டு ஏறி இருக்கு. பெண்கள் வேலை வாய்ப்பு அதிகமாக வேலைக்கு போகும் மாநிலமாக இங்கு தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது. அப்போ பாருங்க, அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்கல்ல, அவங்க தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு அவங்களாம் வேலைக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. நம்ம வகுப்பறையில சின்ன கிளாஸ்ல 5ஆம் கிளாஸ்ல ஒரு கிராஃப் போடுவோம்ல, அத மாதிரி இவங்க ஏதோ போட்டு விளையாண்டுருப்பாங்களா இருக்கும். எனக்கு தெரியும், என் ஊர்ல என் பெண்களுக்கு அதிகபட்சமா அவங்க வீட்டுல இருந்து ஒரு வேலைக்கு போனாங்கன்னா பீடி சுத்துவாங்க. பீடி சுத்துற தொழில் தான் அவங்களுக்கு. அதை தாண்டி வேற என்ன தொழில் இருக்கு? அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? அந்த பீடி சுத்துறதுனால அவங்களுக்கும் நோய், புற்றுநோய் வரும், அதை குடிக்கிறவங்களுக்கும் நோய். அதை தாண்டி இவங்க என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க? 100 நாள் வேலை முழுவதுமா எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த 100 நாள் வேலை போறாங்கல்ல, அது 120. இப்போ ஐயா எடப்பாடி கூட அதை 150 நாளா நான் மாத்துறேன்றாங்க. அதுல என்ன இருக்கு, என்ன கிடைக்குது? உண்மையில அவங்க போய் அவங்களால வேலையும் பார்க்க முடியாது, உட்கார்ந்து எந்திரிச்சிட்டு வரணும். அதுக்கு உண்மையிலே வேலை வாய்ப்பை கொடுக்கலாமே. எங்க திருநெல்வேலி நான் சொன்ன மாதிரி அது ஒரு விவசாய செழிச்ச பூமி. அது அங்க சுற்று வட்டார 42 ஊராட்சி இருக்கு எங்களுக்கு. அந்த கிராம பகுதி தான் அதிகம், நகர பகுதி குறையதான் எங்களுக்கு. அப்போ அந்த பகுதி முழுவதும் அண்ணன் சீமான் அண்ணா சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதார கொள்கைன்னு அண்ணன் சொல்றாருல, அப்போ ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை ஒரு ஆயிரக்கணக்கான நிலங்கள் அங்க தரிசா கிடக்கு. நீர்ப்பாசனம் தான் அங்க மிக முக்கியம். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு எங்களுக்கு. என்னன்னா,
நான் இது மானூர் பெரிய கொலை பிரச்சனை ஒண்ணு இருக்காங்க. அதுலயும் இவங்க இந்த திராவிட மாடல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா எதையுமே மக்களுக்கு செய்ய மாட்டாங்க. எல்லாம் பேச்சளவுல தான் இருக்கும், வாக்குறுதி அளவுல தான் இருக்கும். அது யார் ஐயாவா நயனாராக இருக்கட்டும், திமுக இதுக்கு முன்னக்கூட்டி திமுக தான் இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அவங்களும் அதான், இவங்களும் தான், அதான் எந்த மாற்றமும் இல்லை, அப்படிதான் அவங்க இருக்காங்க. இந்த அரசு பெண்களோட வாழ்க்கையை முன்னேற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கு. முற்று முழுவதுமா நான் நாள்தோறும் அவங்கள சந்திக்கிறதுனால சொல்றேன், அவங்களுக்கு எந்த இடத்துல உண்மையிலே அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவன் தான் வீட்டுல இருக்க ஆண் அவளை என்ன குடிச்சிட்டு எந்த சிந்தனையும் கிடையாது. அத்தனை பேரும் அப்படிதான் குடிச்சிட்டு பாத்தீங்கன்னா தெருவில் கிடப்பான், இல்லைன்னா வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருப்பான். உடல் உழைப்புக்கு அவனுக்கும் வேலையை ஒண்ணு அவனுக்கு வேலையை கொடுக்கணும், அதுக்கும் இவங்க செய்யல. அவன் முழு எந்த நேரமே போதையில இருக்கிறதுக்கு, பொழுதுபோக்கிலேயே எப்பவும் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க இவங்க. இந்த ஆட்சியாளர்கள் தெளிவா பழக்கப்படுத்திட்டு குடிச்சிட்டு அங்க கிடக்கிறதுனால எந்த பொறுப்பும் கிடையாது. பிள்ளைக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமே, நம்ம பிள்ளைக்கு அதுக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மருத்துவத்தை எதுக்காக தேவை இருக்கும், அப்படி வீட்டு சூழல் எதையும் அவங்க கண்டுக்கிறது இல்லை. உணவு தேவைக்கு கூட அவங்க ரொம்ப அதிகமா கண்டுக்கிறது இல்லை. குடிச்சிட்டு ஒரு ரொம்ப இந்த நகர்ப்புறத்தை தாண்டி கிராமப்புறங்களையும் இந்த குடியினால பெரிய சிக்கல்கள் மிக அதிகமா இருக்கு, மிக அதிகமா இருக்கு. போற இடங்களெல்லாம் கதறாங்க. நான் அன்னைக்கு பரப்புற இதை ஒண்ணு எனக்கு நான் சொல்லும் போது வருது, ஒரு பெண் இதே போல சொன்னாங்க, அங்க பாருங்க நான் போய் துண்டறிக்கை கொடுக்குறேன், அந்த பெண் என்கிட்ட பேசுறாங்க, பாருங்க எப்படி குடிச்சிட்டு படுத்து கிடக்காருன்னு காமிச்சாங்க. அவர் பாட்டு பேசாம படுத்து கிடக்காரு, அப்படியே படுத்து கிடக்காரு. அப்ப எதை பார்ப்பாரு அவர், என்ன பண்ணுவாரு? அப்ப அந்த பெண் கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறா. தம் வீட்டை தானே அந்த பொருளாதார சிக்கலை தான் எதிர்கொள்ற அந்த நிலைமைக்கு தள்ளப்பட வச்சிருக்கு இந்த அரசாங்கம். கணவன் முறை இப்படி ஆயிட்டான், அப்ப மனைவி என்ன பண்ணுவாங்க? இதனாலதான் பெண்களோட இது அதிகமா இருக்கு அந்த இடத்துலதான் உண்மையிலே அதிகமா இருக்கு. அப்பதான் அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு நம்ம போய் ஆகணும், தனக்குன்னு ஒரு வருமானத்தை ஈட்டி ஆக வேண்டிய சூழலுக்கு அவங்க ஆக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் உண்மை. அப்ப அப்படி இருக்கிற பெண்களுக்காவது இவங்க நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கணும். அதுவும் ஒண்ணும் கிடையாது. 100 நாள் வேலைன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார வைக்கிறது, அதுவும் எல்லா பெண்களுக்கும் தொடர்ந்து சுழற்சி முறையில தரவாங்க, அப்புறம் கொஞ்சம் விட்டுருவாங்க. இதுல 50-60 வயசுக்கு மேலான பாட்டிமாரெல்லாம் வேற 100 நாள் வேலைக்கு போற அளவுக்கு இவங்க வச்சிருக்காங்க. ஒரு பாட்டியெல்லாம் என்கிட்ட பெஸ்ட் பாட்டி, நீ ஏதோ போனமாச்சு அப்படிதான் பாவமா இருக்கும் பசங்க. அதாவது இவங்க அம்மா ஜெயலலிதா தான் அந்த சட்டமே போடுவாங்க, இந்த விதவை பெண்களுக்கு 1000 ரூபாய். ஆனா அந்த விதவை பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா இருந்தாலுமே அவனுக்கு பையன், அதாவது 18 வயதுக்கு வருமானம் ஈட்டுற ஒரு பையன் இருக்கக்கூடாது, சொந்த வீடு இருக்கக்கூடாது, இப்படி போட்டிருக்காங்க. அப்ப அந்த பெண் என்கிட்ட அந்த அம்மா, வயசான அம்மா கேட்க, மகன் இருந்து என்னம்மா மகன் இப்ப எந்த மகன்மா பாக்குறான்? அவன் குடும்பத்தை பாக்குறதே ஒரு பெரிய விஷயமா போயிருது. அதுவும் மது போதை கஞ்சான்னு இவன் சீரழிஞ்சு போயிடுறான். அப்ப குடும்பத்தை அவங்க சரியா பாக்குறது இல்ல, பராமரிக்கிறது இல்ல. அப்ப நான் இந்த வீடு இருந்தா போதுமா, ஈரத்துணியை வயிற்றுல கட்டிட்டு படுத்துக்கிடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பாட்டி என்கிட்ட கேட்டாங்க. அவங்களும் வேலைக்கு போய் அவங்களும் இந்த 100 நாள் வேலையை நம்பி, அது ஒரு 100 நாள் தான் கிடைக்கும், 360 நாள் 65 நாள் என்ன செய்வாங்க? நீங்க சொல்லி ஆச்சரியமா 100 நாள் வேலையே இப்ப இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டு அது 70 நாள் குறைச்சிட்டே தான் இருக்கிறாங்க. 70 நாள் கிடைக்கும், சுழற்சி முறையில கொடுப்பேங்கன்றாங்கல்ல. அப்ப எப்படி எல்லாருக்குமான வாய்ப்பு அங்க கிடைக்கிறதுக்கு அதான் அப்படி இப்படி சுத்தி சுத்தி வரும். அப்ப மொத்தமா 100 நாள் எங்க கிடைக்குது? இந்த 100 நாள் மட்டும் போதுமான்னு நான் கேட்கிறேன். எல்லா இடத்துலயுமே இப்ப வடநாட்டவர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. திருநெல்வேலியும் அப்படிதான் இருக்காங்க, எல்லா இடங்களும் அப்படிதான் இருக்கு. குறிப்பா சிப்காட் நிறுவனங்கள்ல புறங்கள்ல தாளையத்து பகுதியில இருக்கு சிப்காட் நிறுவனம். அங்க டயர் கம்பெனி இருக்குது, அப்புறம் கொக்கோ கோலா பெப்சி கம்பெனி இருக்கு, தண்ணியை உறிஞ்சி அவங்க கொண்டு போறான். இது எல்லாமே இருக்குங்க. அங்க எல்லாமே இப்ப என்னன்னா வடக்கே இருந்து வர்றாங்க, அவங்க வேலை வாய்ப்பை தேடிங்க வர்றான். ஆனா எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அதனால நம்ம நமக்கான வேலை பார்த்தாலுமே தன்மானத்தோட வாழ்வோம் நம்ம. அப்ப நமக்கான வேலையை நம்ம உரிமையை அந்த இடத்துல நம்ம பேசுவாங்க நம்ம பிள்ளைங்க, உடனே நம்மளை வெளியே தள்ளி என் நிலம் என் நிலம். யோசிச்சு பாருங்க, அந்த வளம், நீர் வளம், அந்த இடமும் அதுவும் நம்ம நிலம் நம்ம வளம், எல்லாத்தையும் அவன் பயன்படுத்திக்கிறான். டயர் கம்பெனி வச்சிருக்கிறவன் நம்மவனா? தமிழ் தேசிய முதலாளியா? யாரோ ஒரு தனியார் முதலாளி, கார்பரேட் காரன் எவனோ கொண்டு அங்க கம்பெனியை வைக்கிறான். அவனுக்கு கொடுக்குது இந்த அரசு, அவனுக்கு வருமானத்தை ஈட்டி தள்ளுது. ஏன்னா இவங்க வாங்கிடுவாங்கல்ல, அவன் இங்க கம்பெனி வைக்கிறதுக்கு இவங்க என்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு, ஆமா கமிஷன் கலெக்ஷன் தான் இங்க. அதை வாங்கிட்டு இவன் பேசாம அவனை விட்டுருவான். அவன் கரெக்டா எவன் கேள்வி கேட்க மாட்டானோ அவனை அங்க வேலைக்கு வைக்கிறான். நம்ம பிள்ளைக்கு குறைந்தபட்சம் அந்த மண்ணின் மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பையாவது கொடுக்கணும்ல. 90 விழுக்காடு அந்த பசங்களுக்கு, அந்த பையன் அந்த படித்து எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, அது உள்ள போயிட்டு எத்தனை வேதனையோட வெளியே வந்திருப்பாங்க தெரியுமா? கண்ணீர் விட்டுருப்பான். அங்க வேலையை அதிக நேரமா வேலை வாங்குறது,
கொடுமைப்படுத்துறது, கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் தன்மானத்தோடு அவனால நிக்க முடியாம வெளியே வந்துருவாங்க. அப்ப வேலை வாய்ப்பும் ஆண்களுக்கும் அங்க உறுதி செய்யப்படலை. அப்போ அவன் இப்படிதானே மாறுவான். இல்லை, எங்களுக்கெல்லாம் திருநெல்வேலினாவே ஒரு ஒரு பசுமை நிறைந்த ஒரு செழிப்பான ஒரு ஆற்று பகுதி இருக்கக்கூடிய இடம் அப்படிலாம் வந்து இருந்ததெல்லாம் இப்போ வந்து நிறைய வந்து கொள்ளை இந்த மாதிரி சண்டை இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து சாதிய கலவரங்கள்லாம் பெருசாக இருக்கும். இப்போ வந்து நிறைய கொலை இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் வென்று வந்து இந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தவர்? ஒன்று உண்மையே சொல்ல போனால் நமக்கு இடையில நான் கிராமத்தில் வளர்ந்தவன் தான். நான் ஒரு கிராமத்து பெண் தான். நான் இளங்கலை வேதியியல் தான் படித்தேன். எங்கள் அப்பா ஒரு சித்த மருத்துவர். நான் வாழ்ந்த ஃபுல்லாகவே கிருஷ்ணாபுரம்னு சொல்கிற அந்த கிராமம் தான் எனக்கு. அங்கேருந்து பாளையங்கோட்டை போய் தான் நான் படிச்சுட்டு வந்தேன். நான் வாழ்ந்த காலங்களில் எல்லா சமூகத்தினரும் எங்கள் ஊரில் இருக்க தான் செஞ்சாங்க. எங்களுக்குள்ள எந்த பகையோ எதுவுமே இல்லை. நான் பள்ளி செல்கின்ற காலங்கள், அந்த காலங்களில் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மா முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க எல்லாரையும், ஒருத்தரை அத்தை மைனி. அப்போல்லாம் எனக்கு சிந்திக்கவே தெரியாது, நமக்கு தெரியாதுல்ல. எங்கள் அம்மா அத்தைன்னு கூப்பிட்டா நான் ஆச்சின்னு கூப்பிட்டுருவேன். அப்போ வந்து இந்த சாதிய எண்ணமோ சாதிய வேறுபாடோ எனக்கு உண்மையில் நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்துல எல்லாம் அப்படிதான் பழகுவாங்க. எல்லார் வீட்டு திருமணத்துக்கு போவாங்க, எல்லாரோட கொடையா அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. அவ்வளவு ஒரு ஒற்றுமையா பழகிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, பேருக்கு பின்னால அந்த சாதி அடையாளம் போடத்தான் செஞ்சோம். அன்னைக்கு போடத்தான் செஞ்சிருந்தோம். ஆனா எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனா இந்த திராவிட மாடல் நீங்க சொன்ன மாதிரி ஐயா பெரியார் வந்து சாதியை ஒழிச்சார்னு சொல்றீங்கல்ல, பேருக்கு பின்னால மட்டும் எடுக்க வச்சிருக்காங்க. மற்றபடி இப்பதான் அதிகமா தூண்டி விடப்பட்டிருக்கு. உண்மையிலே சொல்ல போனா நான் அதிகமா நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லா ரெண்டு சமூகத்தின் இடையே மோதல், தனிப்பட்ட பகைய ரெண்டு சமூகத்து பகையா இவங்க அழகா திசை திருப்பி மாத்திடுறாங்க, அரசியல் காரணமா மாத்திடுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாதா? இங்க என்ன கூலிப்படை தானே கொள்ளுதுன்னு பேசுறேன். அந்த கூலிப்படையை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு இல்லாத காவல்துறையை கையில வச்சிருக்கிறது யாரு? காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு? முதலமைச்சருக்கு தானே வச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த கூலிப்படையை இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? அதை கூட செய்ய முடியலன்னா அப்ப எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கணும் என்ற கேள்வி வருது இல்ல. இப்ப இது எல்லாவற்றுக்கும் அண்ணன் சீமான் அழகா சொல்றாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணு, ஒருதாய் மக்கள். உண்மையிலே ஒருதாய் மக்களா நாங்க வாழ்ந்திருக்கோம். உண்மையா அப்படிதான். எங்களுக்குள்ள எந்த வேற்றுமை, அத்தை சித்தி மாமா மச்சான் இப்படிதான் பேசுவாங்க. கேட்டு பாருங்க, சித்தப்பா சித்தி யாரு எங்களுக்கு இவங்கன்னு பார்க்க தெரியாது. அதனாலதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பள்ளி படிக்கும் போதோ கல்லூரி படிக்கும் போதோ அந்த இடம் வரைக்கும் கூட இப்படி நான் எனக்கே பார்த்தது கிடையாது, தெரியாது. எங்களுக்குள்ள அப்படி வேற்றுமையா இருந்ததில்ல. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு பாக்குறாங்க. என் பிள்ளை வந்து கேக்குறா, எம்மா இந்த மாதிரி வர்றாங்க, கையில கயிறு கட்டுறாங்க பசங்க, இந்த அடையாளத்தை கட்டுறாங்க. இதெல்லாம் இன்னைக்குதான் நடக்குது. அப்ப யார் இந்த கிட்டத்தட்ட 70 வருடமா அந்த ரெண்டு திராவிட கட்சி, அதிமுக இல்ல திமுக, அதிமுக 2 பேர் தானே மாறி மாறி ஆட்சி செய்த. நான் சமூக நீதி என்னெல்லாம் பேசுறீங்க, சமூக நீதி பேசுறோம், சாதி பெண்ணியம் பேசுறாங்க. பெண்ணியம்னா எது பெண்ணியம்? எது பெண்ணியம்? எங்க அண்ணன் கொடுத்த மாதிரி பெண்களை எந்த இடத்துல நீங்க முன்னிறுத்தி வேட்பாளரா வாய்ப்பு கொடுக்குற? 4 முறை கொடுக்குறாரு எனக்கு. உண்மையில எங்க அண்ணன் 4வது முறையா நான் அந்த இடத்துல போட்டிடுறேன். எந்த கட்சியில இருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு? யாரு கொடுப்பா? இதுதான் பெண்ணியம். இதற்கு பேர் தான் பெண்ணியம். நீ சும்மா பெண்கள் வந்து ஆண்களை போல முடி வெட்டிக்கிட்டு சுத்துறதுக்கு பேரு பெண்ணியம் கிடையாது. அது பெண் சுதந்திரமும் இல்லை. அது பெண்ணியத்துக்கும் பெண் சுதந்திரத்துக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு தெரியல, குழப்பிக்கிறாங்க. அப்படியே குழப்பிக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தவிர அதுக்கு பேர் பெண்ணியம் இல்லை. உறுதியா என்னால சொல்ல முடியும். எங்களுக்கு கட்சி பொறுப்புலையும் சம வாய்ப்பை கொடுக்குறாரு எங்க அண்ணன். எந்த கட்சியிலயாவது இருக்கா? இதை தாண்டி வேட்பாளரா சம வாய்ப்பு கொடுக்கறது அண்ணன் சீமான் மட்டும்தான். அது உலக வரலாற்றிலே அது யாரும் கிடையாது. அண்ணன் சீமான் மட்டும்தான் சம வாய்ப்பு. 117 பெண்ணுனா 117 ஆண்களை களத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு. மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, எல்லா பொறுப்பு, கிளை பொறுப்பு, எல்லா பொறுப்பு. கிளை பொறுப்புல எல்லாம் 5 பேர் பெண்ணுன்னா 5 பேரும் போடு, எந்த பிரச்சனையும் இல்லை, பெண்களுக்கே கூடிய எல்லா உரிமையும் அப்படின்னு சொல்றாரு. வேற யாரு செய்வா? எங்களை முன்னிறுத்தி முன்ன விட்டு அழகு பார்த்து நீ செய்யி, உன்னால முடியும் களத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு. உனக்கான உரிமையை நீ சட்டமன்றத்துல சட்டையை பிடிச்சி கேளு அப்படின்னு கொண்டு வந்து விட்டு இருக்குது எங்க அண்ணன் மட்டும்தான். அப்ப பெண்ணியம் அப்படின்னாலே உண்மையிலே நான் சில நேரங்களில் யோசிப்பேன்,
பூஜை அறையில வச்சு வணங்கப்பட வேண்டியது நம்ம அண்ணன். உண்மையிலே எனக்கு தோணும். அவர் தானே எங்களுக்கான உரிமைகளை பற்றி பேசுறது. அம்பேத்கர் அந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்காக, எல்லா பெண்களுக்காக, அம்பேத்கர் பிராமண பெண்ணுக்கும் சேர்த்து, இப்ப சொல்லுவாங்கல்ல இவங்க, அதுக்காக சொல்றேன், அவங்களுக்கும் சேர்த்துதான் அந்த பெண்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கணும்னு செய்தவர் ஐயா. அதே அவரை வச்சு வணங்கணும். அதே போல நம்ம அண்ணனை வணங்கணும். பெண்களோட கடமை அது. ஏன்னா எந்த வரலாற்றிலே அது கிடையாது. இது செய்யறது நம்ம அண்ணன் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க. அதற்காகவே பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் கூட நிக்கணும் இல்ல. இன்னைக்கு பெண்களுக்காக யாரு பேசுறா, யார் களத்துல நிப்பாட்டுறா, அந்த வாய்ப்பை அண்ணன் சீமான் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதற்காக எங்க அண்ணன் கூட இறுதி வரைக்கும் நான் நாளா நிற்பேன். இறுதியாக அக்கா, திருநெல்வேலி தொகுதி மக்களிடம் நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? அவர்கள் எதற்கு உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? திருநெல்வேலி மக்கள்கிட்ட நான் விரும்பி கேட்கறது ஒண்ணுதான். நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. மானூர் பெரியகுளம் பிரச்சனையை ஏன் இத்தனை ஆண்டு காலமாக அதிகாரத்தில் இருக்கிற யாருமே செய்து கொடுக்க மாட்டேங்காங்க? மானூர் பெரிய குளம்ன்றது ஒன்றும் அது நிலாவில் இல்லை. அதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. அது சிற்றாறுல இருந்து தண்ணி வருது. அது பெரிய குளம், திருநெல்வேலி மாவட்டத்திலேயே 2வது பெரிய குளம் மானூர் பெரிய குளம். இப்போ அந்த தண்ணி ஏன் அதில் வழித்தடங்களை சீரமைக்கணும், அதை தூர்வாரணும், அந்த குளத்தை தூர்வாரணும், அந்த கரைகளை பலப்படுத்தணும். அப்புறம் அது தண்ணி அதுக்கு எங்கேருந்து வருதுன்னா மதிகட்டாங் கால்வாய்னு ஒரு கால்வாயிலேருந்து தான் தண்ணி வருது. அது சிற்றாறு கீழே இருக்கு, காவா மேலே இருக்கு. பேரே மதிக்கட்டாங் கால்வாய்னு வச்சிருக்காங்க பாருங்க. அது அப்போ நம்ம தண்ணி இங்க வர்றது கொஞ்சம் சிரமப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு குழாய் மூலமாக தண்ணி இருந்து எடுத்து கால்வாயில கொடுத்தாவது நம்ம அந்த குளத்தை நிரம்ப வைக்கணும். முதல்ல ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். அந்த பகுதியில ஆக்கிரமிப்புகள் இருக்கு, நான் பார்வையிட்டு இருக்கேன், ஏற்கனவே கூட போயிருக்கேன். அந்த ஆக்கிரமிப்புகளை வழித்தடங்களை சரி செய்தோம்னா 42 ஊராட்சி அந்த கிராமப்புற பகுதி புலவும் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துரும். மக்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னு நான் சொன்னோம்ல. தண்ணி நான் வெங்கடாச்சலபுரங்கிற கிராமத்துக்கு இதே போல போயிருக்கேன். ஒரு குடம் தண்ணி 12 ரூபாய். தாமிரபரணி ஆறு செழிச்சு ஓடுது, வெள்ள பெருக்கெடுத்து கடல்ல போய் அங்க உழுது. அப்போ அங்க தண்ணி பிரச்சனையும் இன்னைக்கு தீர்க்கப்படாம இருக்கு. அப்போ இதெல்லாம் செய்யும் போது கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிக்கும் தாமிரபரணி ஆற்று நீர் 1 லிட்டர் 10 பைசாக்கு உறிஞ்சி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்றைய அளவு. மக்களுக்கு தேவையான அந்த தண்ணி கிடைக்கல. எல்லா கிராமங்களும், செலியநல்லூர் கிராமத்துல பாத்தீங்கன்னா வீடுதோறும் குழாய் இருக்கும். தண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அவங்க பெரிய பெரிய டபரா வச்சுட்டு அதுல புடிச்சிட்டு இருப்பாங்க, புடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த 1 மாத காலத்துக்கு அதைத்தான் அவங்க பயன்படுத்தி. அப்ப அந்த தண்ணி எப்படி இருக்கும்? அதுவும் கலங்களா சாக்கடையா வரும். இதான் அந்த அவலங்கள் இருக்கு. அவலங்கள் முழுவதும் அப்படிதான் இருக்கும். அதுதான் நடக்குது. எந்த பஞ்சாயத்துலயும் சிறந்த எல்லாம் அப்படிதான் இருக்கும். எல்லா பஞ்சாயத்தும் அப்படிதான் இருக்கும். பஞ்சாயத்து தலைவர்கள், அதாவது தலைவன் சரியா இருந்தா தானே அடுத்து எல்லாரும் சரியா இருப்பாங்க. இங்க தலைவனே ஊழல்வாதி அப்படின்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும். படிநிலைகள் ஒவ்வொரு நிலையா பாத்தீங்கன்னா அதே போல செயல்பட்டு இருக்காங்க. அப்ப அதை மாற்றுவேன் நான். முதல்ல அந்த மக்களுக்கு அந்த விவசாய பூமியை அந்த மானூர் குளத்துக்கு தண்ணி கொடுத்து உறுதியாக என்னால மாற்ற முடியும். உண்மையா நேர்மையா நிக்கிறோம், நம்ம களத்தில் நிக்கிற மக்களுக்காக நிக்கிறோம் நம்ம. அதனால உறுதியா அந்த வழித்தடத்தை சரி செய்து அந்த மானூர் பெரிய குளத்தை சிறப்பா மாற்றிய மக்களுக்கு கொடுப்போம் நம்ம. அதே போல ராமன்பேட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க பெரிய குப்பை கிடங்குக்கு ஒரு தீக்குச்சி தான். இவங்க அதிகபட்சமா இவங்க செய்யற செலவு தீக்குச்சியை கொளுத்தி போட்டுற வேண்டியது. சுற்றுச்சூழலாம் புகை மண்டலம் அப்படி இருக்கும் அந்த பகுதியை. ஒரு நாள் நான் கார்ல பேருந்துல என்னோட மகிழுந்துல போறேன், சுட்டு முழுவதும் கண் இந்த பக்கம் வாகனத்தை ஓட்ட முடியல. அப்ப 2 காவலர் அங்க நிக்க விட்டு டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி போகாதீங்க அப்படி போங்கன்னு மட்டும். ஏன்னா அந்த அவ்வளவு பக்கத்துல வீடு இருக்கு. அந்த ராமன்பட்டிக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை சுவாசிக்கும் போது எத்தனை நோய்கள் ஏற்படுது அவங்களுக்கு. அப்ப நீ அதுக்கு என்ன தீர்வு கொடுத்துருக்கணும்ல. இதுக்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது அதை கவனம் செலுத்தி இருக்கிறாங்களா? எல்லா தடையும் வாக்குறுதி மட்டும் கொடுப்பாங்க. ராமையன்பட்டி குப்பை கிடங்க நாங்க சரி பண்ணிடுவோம்னு. ஆனா இதுவரை எது நடவடிக்கை எடுக்கல. நம்ம தெளிவா அண்ணன் சொன்ன மாதிரி மக்கும் குப்பை மக்காத குப்பை தனியா பிரிச்சு மக்கும் குப்பையில இருந்து உரம் தயாரிப்பேன். நான் மண்புழு உரம் தயாரிப்பேன். அதையே என் மக்களுக்கு வேலை வாய்ப்பா மாற்றுவேன். அதையே என் விவசாய நிலத்துல போடுவேன். அப்போ ஆர்கானிக்னு அண்ணன் சொல்லுவாங்க. அப்படி விவசாயமே ஆர்கானிக் தான் சொன்னாங்க. ஆனா ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு நம்மளை மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த ஆட்சியாளர்கள் வச்சுட்டாங்க. அதையாவது நமக்கு செய்து அவங்களுக்கு கொடுப்போம். அதே போல இந்த மக்கள் பிளாஸ்டிக் கழிவுகள்ல இருந்து அழக தரம் பிரித்து அதை மறுசுழற்சி பண்ணி சாலையே அங்க ஒரு சாலை கூட சரியா இருக்காது. சாலை ரொம்ப நகர்பகுதியில நீங்க போனீங்க எங்க பார்த்தாலும் திராவிட பள்ளம். மோடி அரசுலதான் இருக்காரு இவரு, நம்ம நயினார் அவர்கள். அதுதான் சொன்னேன், எல்லா இடத்துலயும் நாங்க தான் சாலை போட்டிருக்கோங்கிறாரு. எங்க போய் எந்த சாலையை போட்டிருக்காரு நகரத்துல? அப்படி அந்த நெல்லையப்பர் கோயில் இருக்குல்ல, அதை ஒரு தடவை சுத்திட்டு வந்தீங்கன்னு வைங்க, எல்லாரும் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காமெடியா சொல்லுவாங்க, வயிற்றுல பிள்ளை இருந்தா கீழே வந்துருப்பாங்கல்ல, அதுதான் உண்மை நிலைமை. அந்த மாதிரி இருக்கும். அப்படியே எங்க பார்த்தாலும் திராவிட பள்ளம்,
நாலாவது தான் சொல்லுவேன் திராவிட பழத்தை பாருன்னு. எல்லா இடத்துலயும் திராவிட பழம் தான். நான் ஒரு காணொலி கூட போட்டேன் அண்மையில. ஒரு இடத்துல நின்று சாலையில நின்று பேசின உடனே நான் பேசிட்டு இருக்க அந்த தருணமே மேயர் போறாரு, திமுக சேர்ந்தவர் மேயர். அடுத்து வகாப், அவரும் பாளையங்கோட்டை எம்எல்ஏ வகாப் போறாரு, எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவரு. அவங்களும் போறாங்க. எல்லாரும் நான் பேசிட்டு இருக்க அந்த சாலை நின்று பேசுறேன், அந்த இதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியே கடந்து போறாங்க. பார்த்துட்டே போனாங்கல்ல, அடுத்த நாள் உடனே ஒரு ஒட்டு போடுவாங்கல்ல, உடனே அடுத்த நாளே ஒட்டு மட்டும் போட்டாங்க. ஒட்டு போட்டாச்சு, அவ்வளவுதான். ஒட்டு போட்டு முடிச்சாச்சு. அது பக்கத்துல ஒரு பெரிய 2 நாளா ஆட்டோ விழுந்துருச்சு அந்த இதுல. சாக்கடைக்கு ஒரு தடுப்பு சுவர் இருக்கணும்ல. 2 நாளா அந்த ஆட்டோ அந்த பள்ளத்துல விழுந்திருக்கு. ஆனா அந்த ஒட்டு போட்டவன் இன்னும் அந்த இதை பண்ணல, அத பாக்கல. இது சொல்லி இருக்கீங்க, இதை மட்டும் செய்வாங்க. அடுத்து சாக்கடைக்கு அங்கே போய் 2 காலனி போட்டா அடுத்த நாள் பண்ணிடுவான். அதைத்தான் இப்ப நம்ம செய்ய போறோம். நீ ஒண்ணு என்ன தேர்ந்தெடு, இல்லைன்னா இவனை செய்ய வைக்காம நம்ம விட போறது இல்லை. ஆமா, இப்படி அனைத்து பிரச்சனை. இதே மாதிரி தாளையத்து பகுதி போனீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரி இருக்காங்க, அல்ட்ராடெக் தான் நினைக்கிறேன், அந்த ஃபேக்டரி இருக்கு. அவங்க என்னன்னா நான் ஒரு வீட்டுக்குலாம் போனேன்னா அந்த வீட்டு சுவர் முழுவதுமாக அப்படி படிஞ்சிருக்கு. அது துகள்கள் மாசு அப்படி படிஞ்சிருக்கு. கதறுதாங்க அவங்க சுவாசிக்கும் பொழுது. எப்படி அப்ப அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அவங்க அந்த தனியார் முதலாளி தான் அவன் வச்சிருக்கான். அவனை ஒழுங்கா அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதை சரி பண்ணி கொடுக்கணும்ல அந்த மக்களுக்கு. அந்த பகுதியில அதுல சாக்கடை வருது, எதை சொன்னாலும் அவங்க கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் இவங்களுக்கு நல்ல கொடுத்து சரி பண்ணிடுவான். அதனால மக்கள் எந்நேரம் இதே போல நம்ம மனு மட்டும் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என் மக்கள்கிட்ட நான் திரும்ப சொல்றேன், மனு கொடுக்குற இடத்துல என்னை வைக்காதீங்க, என்ன அதிகாரத்தை கொடுங்க. நல்லா கேட்டுக்கோங்க என் மக்களே, இத்தனை பிரச்சனை இருக்கு இந்த தொகுதியில. உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேர்தல் நாள்ல நல்லா சிந்திச்சு போங்க. சாராய கடை வேணுமா வேண்டாமா? மானூர் பெரிய குளம் உனக்கு தண்ணி வேணுமா வேண்டாமா? வீடுதோறும் தங்குதடையற்ற தண்ணி 24 நேரமும் அந்த நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி வேணுமா வேண்டாமா? நல்லா சிந்திச்சுக்கோங்க. நீங்க ராமையம்பட்டியில குப்பை கிடங்கு வேணுமா, இல்ல ராமையம்பட்டியில நல்ல உரக்கிடங்கு வேணுமான்னு சிந்திச்சு பாருங்க. அதே நல்ல தரமான சாலை வேணுமா? நகர பகுதியில பாத்தீங்கன்னா நயினார் குளம்னு ஒரு பெரிய அதுவும் ஒரு பெரிய குளம் இருக்கு, நயினார் குளம்னு இருக்கு. சுற்றுவட்ட பகுதிக்கெல்லாம் பாசனத்துக்கு அந்த குளம் தான் போகுது. நகரத்துல தான் இருக்கு, டவுன் நெல்லை நகரத்துல இருக்கு. அந்த குளத்தை பாத்தீங்கன்னா இப்ப அண்மையில மேயர் போய் படகு விட போறேன்னாரு. படகு விட போறாராம். எப்போ பொங்கல் சமயத்துல படகு விட போறேன்னு போய் அவர் போய் இறங்கி ஓட்டிலாம் பார்த்துட்டு வர்றாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இது திருநெல்வேலி காவால இருந்து தான் தண்ணி அந்த குளத்துல விழுது. இந்த திருநெல்வேலி நகர பகுதியில இருக்கிற அத்தனை கழிவுகளும், ஆமா, அந்த கால்வாயில் இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் சொல்லுவோம், குளிச்சு என் முன்னவர்கள் குளிச்சு அவங்க மகிழ்ச்சியா நீங்க பாப்பீங்களா? பழைய கிராமம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அப்படிதான் அந்த கால்வாய்கள் இருக்கு. அத மாதிரி இருந்தது சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் இங்க குளிச்சிருக்கோம்ப்பா, இதுல நாங்க குளிச்சோம்ப்பா, இதுல நாங்க தண்ணி எடுத்து சமைச்சோம்ப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அந்த அப்புறம் அவ்வளவு கழிவுகளும் அந்த காவாயில தான். அது அவ்வளவு ஒட்டுமொத்தமா, அதாவது இங்க பாதாள சக்கரை எல்லாம் தனித்தனி ஒன்றும் இதுவும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. எல்லாம் நீங்க விட்டு கீழே இறங்குனீங்க, மலம் அப்படியே மிதக்கும். கழிவுகள், வீட்டு கழிவுகள் மட்டும் இல்லாம இதுவும் நான் கண்கூட பார்த்திருக்கேன் எல்லாமே. அதனாலதான் சொல்றேன், மாநகராட்சியில அதுல அப்படியே அந்த குளத்துல போய் விழுது. இந்த குளத்துல நீ இப்ப சாக்கடை, அமலச்செடி, அப்படியே அந்த குளம் அமலச்செடியா நிறைஞ்சிருக்கு. அப்ப முதல்ல அதை சுத்தம் செய்யணும்ல. சுத்தமே செய்யாம நான் போய் படகு விடுவேன்னு சொன்னா அது எப்படி சரியா இருக்கும்? படகு விட போறேன்னு போனாரு, சரி அதை விடுங்க. அதை சுற்றி 11.3 கோடியில குழந்தைகள் விளையாடுவதற்கு, மக்கள் நடப்பதற்கு நடைமேடை, இந்த சறுக்கு, அந்த பூங்கா மாதிரி இந்த ஊஞ்சல் சுத்துறது, இதெல்லாம் சுத்தி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம முதல்வர் தான் வந்து திறந்து வச்சாரு. அந்த ஒரு நாள் தான் அது திறந்து இருந்தது. 11 கோடி, நல்லா யோசிச்சு பாருங்க. 11 கோடி செலவழிச்சு இவங்க ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல இதை மாதிரி எதையாவது கட்டடம் கட்டினா தானே கமிஷன் அடிக்க முடியும். அதனால கட்டடம் மட்டும்தான் கட்டுவாங்க. ஸ்மார்ட் சிட்டினா பசுமை நிறைந்ததா, நல்ல பூங்காக்கள் நிறைந்ததா, மரங்கள் சுற்றி இருந்ததா, இப்படிலாம் இவங்களுக்கு கனவு காணவே தெரியாது. கனவு காணவும் தெரியாது, செயல்படுத்தவும் தெரியாது. அப்ப அந்த நயினார் குளத்தை சுத்தப்படுத்தணும். முதல்ல சுத்தப்படுத்தி அழகா நம்மளால முடியும். அங்க ஒரு கழிவுநீர் உந்து நிலையத்தை வச்சு அந்த தண்ணியை அழகா சுத்தப்படுத்தி அந்த கழிவுகளை கூட நம்ம வயக்காட்டுக்கு அழகா உரமா பயன்படுத்துற அளவுக்கு நம்ம மாற்றிட்டு நல்ல தண்ணியை மட்டும் அந்த குளத்துல விட்டு சிறப்பா அதுக்கப்புறம் படக விடுவோம். அது நம்ம நாம் தமிழர் அரசு, சத்யாவாகிய நான், எங்கள் அண்ணன் சீமானோட ஆட்சி வரும்பொழுது கண்டிப்பாக இது எல்லாமே நிறைவேற்றப்படும். நான் சொன்ன எல்லாமே நிறைவேற்றப்படும். மக்களை சிந்திச்சு பாருங்க. விலைவாசியை கட்டுப்படுத்தணும். அதற்கு இங்கே ஏதாவது தீர்வு இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. எந்த தீர்வும் இல்லை. என் பிள்ளைக்கு, பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் கல்லணையில் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரைக்கும் கூட படிக்கக்கூடிய ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கு.
அரசு பள்ளிக்கூடம். ஓ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு அரசு பள்ளிக்கூடம் தான் இருக்கு. கூட 5 பள்ளிக்கூடத்தை உருவாக்க முடியாதா? அதை உருவாக்கி கொடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமை இல்லையா? பெண் பிள்ளைகள் அங்கேருந்து எவ்வளோ தொலைவு தெரியுமா? மானூர்லேருந்து அவள் திருநெல்வேலிக்கு வந்து படிக்கணும்னா காலையில் 7 மணிக்கு அவள் வீட்டை விட்டு கிளம்பணும். 6-7 மணிக்கெல்லாம் கிளம்பி திரும்ப இரவு 7-8 மணிக்கு தான் வீடு வந்து சேருவா. படிச்சு நான் அந்த பிள்ளைகளையும் நான் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்போ இது எல்லாவற்றுக்கும் தீர்வு வேணும். மக்களோட பிரச்சனை இங்கே இருந்து கொண்டே தான் இருக்கு. இவங்க ஓட்டை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. தொழிலாக அரசியலை செய்கிறவங்க பணம் போட்டு பணம் எடுக்கிற முதலீடு பண்ணிட்டு திரும்ப அதை எடுக்காங்க, தொழிலாக செய்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு அரசியலாக இருக்கு. நல்ல அரசியல் எது என்ற தேடல் உங்களுக்கு வேணும் என் அன்பு மக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த தேடல் வந்து நமக்குள்ளே இருக்கணும். சீமான் அடிக்கடி அழகான ஒரு வார்த்தையை பதிவு செய்வாங்க. கெட்டி கிளியரே சேலைக்கு நீ எத்தனை கடை ஏறி இறங்குற, சேலை கிழிஞ்சிரும். நல்லா தெரியும். 6 மாதமோ 5 மாதமோ கெட்டி கிளிய போகுது. அந்த சேலைக்கு நம்ம 10 கடை ஏறி இறங்குவோம். நல்ல உணவு, நல்ல புரோட்டா எங்கே கிடைக்கும் நம்ம ஊரில் தேடி போய் நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி தேடி பாருங்க. உங்களுக்கு உண்மையா நேர்மையா சத்தியா ஒருத்தி இருக்கிற, உங்களுக்காக இருக்கிறேன், உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறேன், தொடர்ந்து நான் நிற்கிறேன் இந்த களத்துலன்னா நான் இத்தனை சொன்ன அத்தனையும் சாத்தியப்படுத்த முடியும். அதற்கு எல்லா வாய்ப்பும் நம்ம கையில் இருக்கு. ஆனால் இவர்கள் செய்யாமல் இருக்காங்க. இது அத்தனையும் சாத்தியப்படணும் என்றால் உங்களுக்காக, உங்களோடு நெருக்கமாக, உங்களில் ஒரு பிள்ளையா, உங்களில் இருந்துதான். நான் பெரிய அரசியல்வாதி விட்டு பிள்ளை கிடையாது, இல்லை பெரிய பணக்கார விட்டு பிள்ளை இல்லை, உங்களில் இருந்து வந்தவ. ஒரு நாள் நம்ம வீட்டில் தண்ணி வரலன்னா அது எனக்கு தெரியும். அது என்ன சிரமங்கிறது என்னால் உணர முடியும். அதனால் நீங்கள் சிந்திச்சு தேர்தல் நாளில் இவை எல்லாவற்றையும் மனசில் வைங்க. மனசில் வச்சுட்டு நேராக போங்க. நாம் தமிழர் கட்சியோட ஏற்கலப்ப விவசாயி சின்னம் இருக்கும். அதில் அமுக்கி பாருங்க. வேலை செய்தானாவது அமுக்கி பாருங்க. கண்டிப்பாக அது வேலை செய்யும். அடுத்தாலையும் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகும் அது ஒன்று தான் வேலை செய்யும். அதை மனசில் வச்சுக்கோங்க. மகிழ்ச்சி. மிக்க நன்றிக்கா. உறுதியாக இந்த முறை நீங்கள் சட்டமன்றம் செல்ல வேண்டும். அருந்தமிழ் நேயர்களின் சார்பாக எங்களின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அருந்தமிழ் வலையொலிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பு ஒரு அரிய எனக்கு இந்த சென்னைக்கு இந்த வந்த நாளில் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மிக்க இந்த வலையொலி மேன்மேலும் பல சந்தாதாரர்களை பெற்று சிறப்படைவதற்கு என்னுடைய வாழ்த்து.